ஹோல்சமான எடுத்தேன் அப்படின்னா அது வந்து 1 ஹவருக்கு மேலே போயிடுது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு வேகாக இருக்கும். ஸோ பர்சனாலிட்டி வந்து நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி வந்து மோட்டிவேஷன் தியரியும் தியரிஸ் ஆஃப் எமோஷன்ஸும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறது யூனிட் 7. அதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். இப்போது இதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கண்டென்ட் தியரி, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ். இப்போ கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வாட் மோட்டிவேட்டர்ஸ், எது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கண்டென்ட் தியரி. அதே இதில் வந்து ஹவு வி ஆர் மோட்டிவேட்டட் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ். ஓகேவா? இப்போது கண்டென்ட் தியரிஸில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன யாரோடது அப்படின்னா அப்ரஹாம் மாஸ்லோ. இவர் நம்ம ரிப்பீட்டடாக படிச்சிருப்போம், சைக்காலஜியில் எல்லாத்துலேயுமே வருவார். ஸோ இவரோட கான்செப்டே என்ன, மாஸ்லோ ஹியரார்கி ஆஃப் நீட்ஸ். இப்போ மோட்டிவேஷனில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் நீட். கரெக்டாக? ஃபுட்டு, ஷெல்ட்ரு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன வரும்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் லவ் அண்ட் பிலாங்கிங். அதுக்கு மேலே வந்து செல்ஃப் எஸ்டீம். அதுக்கு மேலே வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இது வந்து ஒரு பிரமிடு மாதிரி வரும். கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிசியலாஜிக்கல் நீடுமே அட்டைன் ஆகாதவங்க அதுக்கு மோட்டிவேஷன் அதில் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணாது, நம்ம வந்து ஃபுட் ஷெல்டர் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபிசியலாஜிக்கலில் வந்து அட்டைன் பண்ணவங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, இந்த ஜாபு, ஃபினான்ஷியல் அந்த மாதிரி போவாங்க. அடுத்து வந்து லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வரும். செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரெகக்னிஷன், அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி வரும் இல்லையா. அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சன் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் அட்டைன் பண்ணுறது. ஸோ இதுலேயே வந்து இன்னொருத்தர் யார் வருவார்னா செகண்ட் வந்து ஆல்டர் ஃபெர்ரோட இஆர்ஜி தியரி. இது வந்து மாஸ்லோவோட ரிலேட் பண்ணி வரும், அதனால தான் அதை போட்டேன். அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ். இது வந்து இந்த தியரி வச்சு சொல்லலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு தேவையான ஒன்று. கரெக்டாக? ஸோ இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்து வந்து இது என்ன அப்படின்னா இந்த 2 என்ன அப்படின்னா ரிலேட்டட்னஸ். இது வந்து க்ரௌத். ஸோ இவரோட இது வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோவோட, இது வந்து ஆல்டர் ஃபெர்ரோட இஆர்ஜி தியரி. ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்த 2ம் தேவை, ரிலேட்டட்னஸ்க்கு இந்த 2ம், அடுத்து க்ரௌத்துக்கு வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன வரும் அப்படின்னா ஹெர்ஸ்பர்கோடைய 2 ஃபேக்டர் தியரி. இதில் 2 ஃபேக்டர்னால் என்னென்ன வரும் அப்படின்னா ஹைஜீன் ஃபேக்டர், இன்னொன்று வந்து இப்போது ஹைஜீன் மோட்டிவேஷன். இப்போ ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே இது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஃபேக்டர்ஸ் அப்படின்னு. இப்போது இதில் பேசிக் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னலி வந்து ரிலேட்டடாக இருக்கும். எப்படின்னா அந்த சேல்ரி அல்லது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எனக்கான ரெகக்னிஷன் என்ன பேஸ் பண்ணி வரும், ரெகக்னிஷனோ அல்லது வந்து செல்ஃபான என்ன சொல்ல வருது ரெகக்னிஷன், அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ஒரு ஜாபில் வந்து இருக்கிறதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அதே இது ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எனக்கு அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது ஹைஜீன் ஃபேக்டர். அது வந்து என்ன அப்படின்னா போனஸோ இல்லைன்னா சேலரியோ எக்ஸ்டர்னலாக வருது இல்லையா, அது வந்து ஹைஜீன் ஃபேக்டர். அடுத்தது வந்து என்ன வரும் அப்படின்னா மெக்லிலாண்ட். ஒரு நிமிஷம். ஃபோர்த் வந்து யார் அப்படின்னா மெக்லிலாண்டோடைய நீட் தியரி. இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், அடுத்து நீட் ஃபார் பவர், அடுத்து லாஸ்ட்டு ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா அஃபிலியேஷன்.
இப்போது நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா ஆண்டர்ப்ரனர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகிறவங்க வந்து நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். அடுத்து இப்போ இது வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வரும். இது வந்து யாருக்குன்னா லீடர்ஸ்க்கு. இப்போ வந்து இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவங்க டைரக்ட் பண்ணுறது வந்து இவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது நீட் ஃபார் பவர். இப்போ அச்சீவ்மெண்ட் நம்ம ஒரு இடத்துல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டா தான் நமக்கு அங்கே பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரும். அஃபிலியேஷனுங்கிறது ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து இவரோட தியரி. நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பவர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேஷன் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தது போகிறோம் கண்டென்ட் தியரிஸ். இதில் யார் யார் வராங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ, ஆல்டர்ஃபெரோட இஆர்ஜி தியரி, ஹெர்ஸ்பெர்கோட 2 ஃபேக்டர் தியரி, அப்புறம் மெக்லேலாண்டோடைய நீட் தியரி. இது முடிஞ்சா ஸோ இப்போ ப்ராசஸ் தியரிஸில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போமா? ஓகே. ப்ராசஸ் தியரியில் ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா ப்ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. இப்போது இதில் வந்து 3 ஃபேக்டர்ஸ் இவர் சொல்லியிருப்பார். என்னென்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி, அடுத்து வந்து வேல்யூ. இப்போ எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் எஃபோர்ட் போட்டேன்னா நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட்ஸ் லீட்ஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதாவது நான் நல்லா படிச்சுன்னா நல்ல மார்க் எடுப்பேன்னு எஃபோர்ட் போடுவோம் இல்லையா? அது வந்து எதிர்பார்க்குறது வந்து எக்ஸ்பெக்டன்சி. இப்போ இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு கிஃப்ட்டோ ரிவார்டோ ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. அண்ட் அந்த ரிவார்டு வந்து எனக்கு வேல்யூபிளா அப்படின்னு நான் பார்க்குறது வந்து வேல்யூ. ஓகேவா? இப்போ எக்ஸ்பெக்டன்சியில் வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்னென்ன வச்சுக்கலாம். இப்போ நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். அப்போ எஃபோர்ட் நான் நல்லா போட்டேன் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அப்போ நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணேன் எனக்கு ரிவார்டு என்ன கிடைக்கும்? நெட் கிளியர் பண்ண சர்டிஃபிகேட் கிடைக்கணும். அப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? காலேஜில் நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி ஒரு நல்ல சேலரியில் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ வேல்யூ கடைசியாக வருது. ஸோ ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் தியரி வந்து என்ன அப்படின்னா ஆடம்ஸ் ஈக்விட்டி. இது வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து 2 ஃபேக்டர் சொல்லியிருப்பார். இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். இப்போது நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைச்சா தான் நான் அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். அது மென்மேலும் பண்ணணும்னு மோட்டிவேட்டடாக இருப்பேன். இப்போ 9 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து ஒரு 30,000 அந்த மாதிரி சேலரி கிடைக்கிறப்ப தான் அதாவது என்னோடய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கிடைச்சா தான் நான் அதை திருப்பி கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன் இல்லையா? அதுதான் வந்து ஆடம்ஸ் ஈக்விட்டியோடைய தியரி. இது அவ்வளோதான். ஜென்ரலாக வந்து இந்த ஈக்விட்டி தியரி யார் சொன்னாங்க அப்படின்னா ஆடம்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈக்விட்டி அப்படின்றப்ப இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இன்புட் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய ஒர்க்கிங் ஹார்ஸு, அப்புறம் என்னோடய எஃபோர்ட்டு அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இப்போ அவுட்புட் வந்து என்னவாக இருக்கலாம், அதுக்கு வந்து ரெக்கக்னிஷன், சேலரி, ப்ரமோஷன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவுட்புட். நெக்ஸ்ட்டு லாக்ஸுடைய கோல் செட்டிங் தியரி. ஸோ இப்போ ஒரு கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கணும், என்னென்ன லெவல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டாஸ்க் வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். இப்போ நான் என்னோடய கோல் என்ன அப்படிங்கிறது நான் கிளியராக இருக்கணும். செகண்ட் வந்து சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். நான் செட் பண்ணுற கோல் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கணும். இப்போ அது ஈஸியாக என்னால் அட்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு நான் அவ்வளோ எஃபோர்ட் போட மாட்டேன் இல்லையா? ஸோ அது வந்து சேலஞ்சிங்காக இருக்கணும். தேர்டு வந்து என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். ஸோ சேலஞ்சிங்காக இருக்கிற பட்சத்தில் நான் அதில் கமிட்டடாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபோர்த் வந்து ஃபீட்பேக். ஸோ இந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டோட இப்போது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த வேலையை திருப்பி பண்ணுறப்போ அதில் உள்ள ப்ராக்ரஸ் எல்லாம் வந்து நம்ம கேட்டு ஃபீட்பேக் பார்த்து நம்ம அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டாஸ்க் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அன்அச்சீவபிளாக இருக்கக்கூடாது, அச்சீவபிளாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் லாக்ஸோடைய கோல் செட்டிங் தியரி, இந்த 5 விஷயம். இப்போ இதில் வந்து என்னென்ன அப்படின்னா கிளியராக இருக்கணும், சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து கமிட்டடாக ஒர்க் பண்ணுறப்போ ஃபீட்பேக்லாம் பார்த்து நல்லபடியாக பண்ணுவேன். லாஸ்ட் வந்து டாஸ்கோட காம்ப்ளெக்சிட்டி வந்து அச்சீவபிளாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ சின்ன ரீகேப் பண்ணலாம். தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன்லேயே கண்டென்ட் தியரின்னு ஒன்று வரும், ப்ராசஸ்னு வரும். கண்டென்ட் தியரி வந்து என்னென்னா எது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறது கண்டென்ட் தியரி. ப்ராசஸ் தியரிங்கிறது வந்து எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணப்படுறோம் அப்படின்றது. ஓகேவா? இப்போ கண்டென்ட் தியரியில் யார் வருவாங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்ஃபெரோட இஆர்ஜி தியரி வரும்.
அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா ஹெட்ஸ்பர் கூட 2 ஃபேக்டர் தியரி. அதில் வந்து என்ன ஹைஜீன் ஃபேக்டர் அண்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டர்னு வரும். அடுத்து வந்து மெக்லிலாண்டோடைய நீட் தியரி, நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் பவர் அண்ட் நீட் ஃபார் அஃபிலியேஷன். அதுக்கப்புறம் வந்து யார் வருவாங்க அப்படின்னா கண்டென்ட் தியரி, ப்ராசஸ் தியரி. அதில் ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா ப்ளூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. அதில் வந்து 3 ஃபேக்டர் இருக்கும். என்னென்ன எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அண்ட் வேல்யூ. ஆடம்ஸ் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்புட் வந்து அவுட்புட்டாக வரணும் அப்படிங்கிறது. அடுத்து லாக்ஸுடைய கோல் செட்டிங் தியரியில் வந்து இந்த 5 விஷயம் பார்த்தோம். அவ்வளோதான். இப்போ வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம தியரிஸ் ஆஃப் இமோஷன் பார்க்கலாம். இப்போ தியரிஸ் ஆஃப் இமோஷன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவாங்க அப்படின்னா ஜேம்ஸ் லாங் தியரி. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பார்த்து, ஸ்டிமுலஸ் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸார் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நமக்கு த்ரெட்டனிங்காக இருக்கிற மாதிரி ஈவெண்ட், ஓகேவா, அதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசியோலாஜிக்கல் அரோசல், அதுக்கப்புறம் தான் வந்து இமோஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது எக்ஸாம் வந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது. எல்லாத்தையுமே எக்ஸாம் வச்சு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது அப்படின்றப்ப ஃபஸ்ட் நமக்கு வந்து ஆங்ஸைட்டி, ஷிவரிங்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப பதட்டப்படுவோம் இல்லையா. ஸோ ஃபிசியோலாஜிக்கல் அரோசல் வரும். அதுக்கப்புறம் தான் எமோஷன் நம்ம வந்து ஆங்ஸைட்டியில் இருக்கும், ஃபியரில் இருக்கும் அப்படின்னு அந்த எமோஷனை கண்டுபிடிப்போம். அப்போ தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஜேம்ஸ் லாங் தியரி. கெனான் பார்ட் தியரியோடது என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அல்லது ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் அரோசலும் இமோஷனும் வந்து சைமுல்டேனியஸாக ஒரே டைமில் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஓகே, சைமுல்டேனியஸ் ப்ராசஸ். இது ஃபஸ்ட் நல்லா ஞாபகம். ஜேம்ஸ் லாங்ன்றவர் வந்து ஃபிசியோலாஜிக்கல் அரோசல் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் இமோஷன் வரும் அப்படின்னு சொல்லி இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபிசியோலாஜிக்கல் அரோசலில் வந்து நம்ம என்ன பதட்டப்படுறோம் அப்படின்னா இப்போ நான் பயப்படுறேன் அப்படின்னு நான் பார்க்குறது. இப்போ நான் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் ஹாப்பியாக என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கேன்னா நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எமோஷன் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோன்னு இருக்காங்க. ஆனால் கெனான் பார்ட் தியரி வந்து என்ன அப்படின்னா இப்படி தனித்தனியாக விஷயங்கள் நடக்காது, சேமாக அட் அ டைமில் சைமுல்டேனியஸாக நடக்கும் அப்படிங்கிறது கெனான் பார்ட் தியரி. அடுத்து லசாரஸ் தியரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லசாரஸ் தியரியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சார் இதுக்கு முன்னாடி சச்சைட்டர் சிங்கர் வருவாங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க வந்து காக்னிட்டிவ் லேபிளிங் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா இப்போ வந்து ஃபிசியோலாஜிக்கல் அரோசல் இந்த ஜேம்ஸ் லாங்கோடது மாதிரி வரும். ஃபிசியோலாஜிக்கல் அரோசல் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் காக்னிட்டிவ் லேபிளிங், அது என்ன விதமான இமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணுவோம் அப்படின்னு. அது வந்து இமோஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பயமாக இருந்தாலும் சரி, ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி எக்ஸைட்டட் ஆகும் இல்லையா. அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ நான் வந்து ஃபிசியோலாஜிக்கல் அரோசல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படி இருக்கேன் அப்படிங்கிறப்போ அது வந்து ஃபியராக அல்லது எக்ஸைட்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு லேபிளிங் பண்ணதுக்கப்புறம் தான் இமோஷனாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது சச்சைட்டர் சிங்கரோடது. அடுத்து வந்து லசாரஸ் தியரி. இப்போது லசாரஸ் தியரியில் தான் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நிறையா வரும். லசாரஸ் தியரி ஆஃப் cognitive appraisal. இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸார் இல்லது ஸ்டிமுலஸ். இப்போ இதை வந்து என்னென்னா நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படி போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா அப்ரைசல், காக்னிட்டிவ் அப்ரைசல். இதில் வந்து 2 டைப்ஸ் வரும். என்னென்ன அப்படின்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி. இப்போ ப்ரைமரி அப்ரைசல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து எனக்கு குட்டாக பேடாக. இப்போது நான் ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன், அங்கே வந்து ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு கிளாஸில் உட்கார வச்சு நான் டீச் பண்ண சொல்கிறாங்க, மாடல் டீச்சிங் பண்ண சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ப்ரைமரி அப்ரைசல் வந்து என்னென்னா எனக்கு குட்டாக பேடாக அப்படிங்கிறப்போ நான் வந்து அந்த இன்டர்வியூவில் அந்த கிளாஸை வந்து ஒழுங்காக எடுத்தால் தான் என்னால் வந்து அந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ அது வந்து என்னோடய ரிசல்ட்ஸுக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் செகண்டரி அப்ரைசல் வந்து என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை என்னால் கோப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. அப்போ அதுக்கப்புறம் வந்து கோப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப என்னோடய எமோஷன் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே இது கோப் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு ஆங்ஸைட்டியில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து
காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு கான்செப்ட் வரும். இப்போ ரீஅப்ரைசல் இதுக்கடுத்து வந்து இப்போ பிஹேவியர் வந்து என்ன நான் பண்ணிகிட்டு இருப்பேன், அங்கே எப்படினாலும் டீச் பண்ணிருப்பேன், முடியாதுன்னு சொல்லிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சில நேரம் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா, ஆங்ஷியஸாக அந்த மாதிரி இருப்போம். பட் போக போக அந்த ஈவெண்ட்டை வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கே எடுத்துப்போம். என்னை வந்து இன்டர்வியூவில் வந்து ஒரு கிளாஸில் வந்து டீச் பண்ண சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் அப்ரைசலில் குட்டா பேடான்றப்போ நான் இது நல்லா பண்ணால் தான் வந்து எனக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறப்ப என்னால் கோப் பண்ண முடியுமான்னு பார்க்குறப்போ எனக்கு அப்போ அங்கே தடுமாற்றம் ஆகுது, என்னால் முடியாது அப்படின்னு. ஸோ அங்கே வந்து நான் ஆங்ஷியஸ் ஆகிறேன். அப்போ பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பதட்டத்தோடு நான் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் போக போக எனக்கு ஃப்ளோ நல்லா வர்றப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் இந்த காக்னிட்டிவ் அப்ரைஸில் போயிட்டு ப்ரைமரியில் குட்டுன்னு வரப்போ செகண்டரியில் என்னால் கோப் பண்ண முடியும் அப்படின்னு என் பிரெயின் வந்துடும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரீஅப்ரைசல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கோப் பண்ணிவிட்டு அந்த இமோஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆங்ஷியஸாக இருந்தது, ஃப்ளோ போனதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடுன்னு இல்லை. இந்த ரீஅப்ரைசல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். நீங்கள் இந்தளவு பார்த்தா போதும். ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம காக்னிட்டிவ் அப்ரைசல் ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு பிரிக்கிறோம். அது குட்டா பேடா என்ன விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸார் அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு அது என்னால் கோப் பண்ண முடியுமா, அதுக்கு எந்த ரிசோர்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அதன் பொறுத்து நம்ம இமோஷன் வந்து வரும். இமோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதன் பேஸ் பண்ணி கடைசியில் வந்து பிஹேவியர் வரும். இப்போது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிற சொல்ல லசாரஸ் தியரி தவிர்த்து இங்கே ஜேம்ஸ் லாங் தியரி, கெனான் பார்ட் தியரி எல்லாத்துலேயுமே தியரிஸ் ஆஃப் எமோஷன்றனால கடைசியில் எமோஷன் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ முன்னாடி ஃபிசியலாஜிக்கல் அரோசல் இங்கே வந்து 2 சைமில்டேனியஸாக தான் வரும். பட் எது முன்னாடி பின்னாடியே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி சொல்கிறேன். லாஸ்ட்டில் தான் எமோஷன் வரணும் அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசியலாஜிக்கல் அரோசல், இது வந்து சைமில்டேனியஸ். இது பொறுத்த வரைக்கும் என்ன ஃபிசியலாஜிக்கல் அரோசல், அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் லேபிளிங். ஆனால் இதில் மட்டும் மாற்றி வரும். இமோஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்துடும், அதுக்கப்புறம் பிஹேவியர் வரும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபேஷியல் ஃபீட்பேக் தியரி. இது வந்து என்ன அப்படின்னா இப்போ சில நேரம் வந்து நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இட் செல்ஃப் வந்து ஒரு இமோஷனை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஹாப்பியாக இல்லை சேடாக தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் சோஷியல் ஸ்மைலுக்காக நான் சிரிக்கிறேன் அப்படின்றது, அந்த சிரிக்கிறேன்ல அந்த விஷயம் வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும். அதுதான் வந்து ஃபேஷியல் ஃபீட்பேக் தியரி. இது இதுக்கு மேலே எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஸோ நாளைக்கு நான் வந்து தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு போடுறேன், அதை பாருங்கள். ஸோ இன்கேஸ் என் டீச்சிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.